ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர். 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்றைக்கே அவர் வக்கரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்கரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரம் அடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், துலாத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும், வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்றைக்கி சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதாவது 6-12-2025 அன்றைக்கி செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம். அன்றைக்கி காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்றைக்கி வாஸ்து கண் விழிக்கும் நாள். மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது. அதாவது 24-11-2025 அன்றைக்கி காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலமே மகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது 6-2-12 அன்றைக்கி பார்த்த இடையானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்றைக்கி பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக. கைசிகை ஏகாதசி வருது 1-12-2025. இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் அதாவது கார்த்திகை மாதம் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசியிலேயே சுக்கிரன், புதன், சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். குருவால் பார்க்குறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய குதூகலமான மாதம் உங்களுக்கு. துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய ஜாக்பாட் இப்போ காத்துட்ருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். அதனால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு.
குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நான் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கார். அதை தவிர சுக்கிரனே வந்து ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா அதோட கேட்கணுமா? நினைத்தது எல்லாம் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இவ்வளோ நாளாக வந்து சனி வக்கரகதியில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வந்து யூ ஆர் ஃபேஸிங் எ ஹியூஜ் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வக்கரகதி ஆகிடுறார். குரு வக்கரகதி ஆனதுனால வந்து அதாவது 10ல் குரு இருக்கிறதுனால வந்து பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு தவறான விஷயம் சொல்லுவாள். நீங்கள் அப்படியே வச்சிருந்தாலும் குரு வக்கரகதி அடைஞ்சதுனால பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அது நிச்சயமாக சமாளிக்கப்படும். ஏன்னா ராசியிலேயே உங்களுக்கு வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 11 நாள் இருக்கார். ராசிநாதன் 2வது இடத்துக்கு போகிறார். 27/11/2025 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். சொந்த வியாபாரம் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம். அதுவும் வந்து இந்த டெக்ஸ்டைல், அதை தவிர வந்து இந்த நீதித்துறையில் இருக்கிறவா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிறவங்க, அதாவது ஃப்ரண்ட் கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். வெள்ளை நிற ஆடை அதை மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய விஷயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். என்ன சார் இது 2ஆம் இடத்துல 2 துர்கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காளே, இந்த மாதம் பார்த்தாலேனால் 2ஆம் இடத்துல ஒரு 10 நாளில் வந்து சுக்கிரன் வந்துடுறார். அதனால் பேச்சில் வந்து உங்களுக்கு நல்ல நளினம் இருக்கும். எதை பேசினா உங்கள் காரியம் நடக்கும் அப்படின்றத ஈஸியாக செஞ்சுருவீங்க. உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் இவ்வளோ 10 நாளும் இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். யாரை எப்படி வேலை வாங்கலாம்ன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எடுத்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு புரிஞ்சு கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா குருவின் பார்வையும் 2ஆம் இடத்துல விழுறது. ஸோ பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான நல்ல நிகழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும். செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய புதனும் வந்து 6/12/2025 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வந்து பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. அதாவது எண்ணெய் டேப்பை திறந்து விட்டால் பிசுறு இல்லாமல் கொட்டிகிட்டே இருக்கும். ஒரு நீள டியூப் மாதிரி நிற்கும். அப்படியே நம்மளுக்கு தெரியாது அங்கே டியூப் இருக்கா இல்லைனா எண்ணெய் கொட்டுறதானே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிசுறு கூட இல்லாமல் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது ஒரு 20 நாளில், அதாவது 6/12/2025 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3இல் செவ்வாய் இருப்பது பெரிய ஏற்றம். எல்லா விதமான முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி. ஏற்கனவே உங்களுடைய முயற்சி அபரிமிதமான முயற்சியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாவற்றிலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த முயற்சியாக இருந்தாலும் அசுரத்தனமாக முயற்சி இருக்கும். அதாவது தூக்கம் இல்லாமல் கூட நீங்கள் அதை முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய வாக்குவன்மை வரும். நினைத்த காரியங்கள் நல்ல ஒரு தீவிரமான பிளான் போட்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தான அதிபதி தனகாரகன் தனஸ்தான அதிபதியையும் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பதவி புகழந்தஸ்து கௌரவம் உண்டாகும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாறுதல்கள், வேலையில் ஏற்றங்கள், வேலையில் ப்ரமோஷன்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை சில நேரம் தள்ளி போடுறது, சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம்.
அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோசாலைக்கு போங்க, உங்களால் முடிஞ்ச அகத்திக்கட்டு கீரை ஏதாவது வாங்கி கொடுங்கோ, நிச்சயமாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் வந்து 3/12/2025 5/12/2025 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க, வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போங்க, அதுவும் வந்து பாதாம் வாங்கிட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மலரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.